எப்படி பாடினரோ. தேசிய குயில் என போற்றப்பட்டு மக்களின் மனம் கவர்ந்தவர் பிரபல கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள். காஞ்சிபுரம் அருகிலுள்ள தாமல் எனும் சிற்றூரில் கிருஷ்ணசாமி தீட்சிதர் தம்பதியருக்கு 1919 மார்ச் 28 பிறந்தார் இசைக்குயில் பட்டம்மாள். மூன்று வயது குழந்தையாயிருந்த போது ரமணரின் ஆசி கிடைத்ததே இசை ஞானம் குரல் வளத்துடன் நீ நன்கு பாடுவதற்கு காரணம் என்பார் பட்டம்மாளின் தந்தை. அவரோட ஆசீர்வாதம் நாங்க கொண்டு போய் அவர் காலடியில போட்டது போது அவர் என்ன பண்ணார், கொஞ்சோண்டு தேனை கொண்டான்னு யாரையோ சொல்லி தேன் கொண்டு கொடுத்தா, அதை எடுத்து அவர் கையாலேயே வச்சாருன்னு சொல்லுவார். அது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. என் விரலால அப்படி நாகல தீட்டினாரா, அப்படி பண்ணாரான்னு எங்க அப்பா. அதனாலதான்மா நீ பாடுற அந்த ஆசீர்வாதம் ரொம்ப ருச்சியா இருக்கா தேனு அப்படின்னு கேட்டார் அவர். ஒன்ன நீ அதனால அந்த ஆசீர்வாதம் தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுவார். பாபநாசம் சிவன் இவரை திரையுலகுக்கு அறிமுகம் செய்தார். 1939 வெளியான தியாக பூமி படத்தில் முதலாக தேச சேவை செய்ய என்ற பாடலை பாடினார். தமிழகத்து இசை உலகில் ஆண் பாடகர்கள் கோலோச்சிய காலத்தில் இசை தேவதைகளாக ஒளி வீசி வலம் வந்தனர் 3 பெண்கள். அவர்கள் எம்.எல். வசந்தகுமாரி, டி.கே. பட்டம்மாள், எம்.எஸ். சுப்புலட்சுமி ஆகியோர். முத்துசுவாமி தீட்சிதரின் பாடல்களை பாடுவதில் சிறந்து விளங்கிய டி.கே. பட்டம்மாள் தொடர்ந்து பல திரைப்படங்களில் பாடினாலும் பக்தி மற்றும் தேசபக்தி பாடல் மட்டுமே பாடுவதில் உறுதியாக இருந்தார். நாடு விடுதலை அடைந்த போது விடுதலை விடுதலை ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்பது போன்ற தேசபக்தி பாடல்களை வானொலியில் பாடியவர். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆடுவோமே. காந்தியடிகள் மறைந்த போதும் வானொலியில் பாடினார். ஆனால் அவற்றிற்கு ஊதியம் வாங்க மறுத்துவிட்டது பட்டம்மாளின் நாட்டுப்பற்றுக்கு ஓர் நற்சான்று. பத்ம விபூஷன், பத்மபூஷன், கலைமாமணி, சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர், சங்கீத கலாசிகாமணி, காளிதாஸ் சம்மான் என பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். என்னோட ஆசை கடைசி மூச்சு எனக்கு உள்ள வரைக்கும் நான் பாடணும். எனக்கு அந்த ஆசை பெரிய படம் கட்டிக்கணும், நிறைய நகை போட்டுக்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது. கடைசி மூச்சு விட்டு நான் பாடணும், அந்த ஆசை எனக்கு. இசையால் போற்றப்பட்ட தேசிய குயில் டி.கே. பட்டம்மாள் அவரது 90வது வயதில் மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவரது கான குரல் என்றும் மறையாது. எப்படி பாடினரோ அடியார படிப்பா